அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கோடி. இப்போ ஒரு வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம் நம்ம என்ன செய்வோம், லெட் அஸ் டிஸ்கஸ். அந்த ப்ராப்ளத்தை நம்ம என்ன செய்யலாம், லெட் அஸ் ரீட் ஸ்லோலி, let us understand, then start solving. Right? A cyclist starts from the center O of a circular park of radius 1 kilometer. ஒரு சைக்கிள் ஓட்டுறவர் சைக்கிளிங் வந்து ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. ஃப்ரம் த சென்டர், இதான் ஒரு பார்க், இது அதனோட சென்டர். ரைட், அதனுடைய ரேடியஸ் 1 கிலோமீட்டர். ரைட், திஸ் இஸ் ரேடியஸ். சைக்கிள் அப்படியே ஓட்டிகிட்டு வந்து எங்கே வர்றாரு, அந்த எட்ஜி பீக் வந்துடுறாரு. தென் சைக்கிள்ஸ் அலாங் தி சர்க்கம்ஃபரன்ஸ் வழியாகவே, சர்க்கம்ஃபரன்ஸ்னால் சுற்றுப்பாதை, அதிலே வர்றாரு. அண்ட் ரிட்டர்ன்ஸ் டு தி சென்டருக்கு மறுபடியும் வந்துடுறாரு அலாங் QO as shown in figure. Okay, if the round trip takes 10 minutes, இங்கேருந்து கிளம்பி இப்படி சுற்றி இப்படி வந்து சேர்றதுக்கு 10 நிமிஷம் ஆகுது. அப்படி இருந்துச்சுன்னா அவருடைய நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, ஆவரேஜ் வெலாசிட்டி என்ன, ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, இதான் பிள்ளைகளாக கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இது எப்படி செய்யலாம், இந்த டயக்ராம் மறுபடியும் நம்ம என்ன செஞ்சுக்கலாம், லெட் அஸ் ரெப்ரசன்ட். ஸோ அந்த டயக்ராம் பாருங்கள். ஓகே, அதனுடைய ரேடியஸ் வந்து 1000 மீட்டர் ஆர் இட் இஸ் 1 கிலோமீட்டர். சரிங்களா, இதான் அவர் பயணம் பண்ண பாதை. சரிங்களா, இப்போ நீங்கள் ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நெட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேட்டிருக்காங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அர்த்தம், இனிஷியல் பொசிஷனுக்கும் ஃபைனல் பொசிஷனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இங்கே ஆரம்பித்தார், இப்படியே சுற்றி இங்கே வந்துட்டார். இது ஆரம்ப இடம், முடிவும் இதுவே. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0. பார்த்துக்கோங்க பிள்ளைகளா, இதுதான் பிள்ளைய பழகணும். இந்த டிஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதிங்க. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0, ஏன்னா இங்கே ஆரம்பித்தார், அங்கேயே வந்து சேர்ந்துட்டார். ரைட், அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டினா என்னென்னு கேட்டிங்கன்னா, டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 0, ஸோ 0 by anything is 0, ஸோ ஆவரேஜ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 0. இது அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா ஆவரேஜ் ஸ்பீட். இது நீங்கள் யோசிக்கணும். திஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்பீடுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியணும்னு கேட்டிங்கன்னா, பாத் லென்த் தெரியணும், பாதையினுடைய தூரம் டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ இப்போ என்ன பார்க்கணும் கேட்டிங்கன்னா, இந்த பாதையுடைய நீளம் என்னன்னு பார்க்கணும். அது எவ்வளவு, ஆர் ரேடியஸ் ப்ளஸ் இந்த கர்வ்டு பாத். இந்த கர்வ்டு பாத் எப்படி கண்டுபிடிக்கிறது, இது சர்க்கம்ஃபரன்ஸில் 4 ஒரு பகுதி இருக்குது. ஒரு முழு பகுதின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் 2πr. ஸோ 2πr டிவைடட் பை 4, 2πr டிவைடட் பை 4ன்னு கேட்டிங்கன்னா πr டிவைடட் பை 2. சரிங்களா, ஸோ ஆர் ப்ளஸ் πr பை 2 ப்ளஸ் ஆர், இதுதான் பாதையோட இது, அதான் போட்டிருக்கோம். ஆர் ப்ளஸ் 2πr பை 4 ப்ளஸ் ஆர் கேன்சல் ஆகி πr பை 2 ஆயிரும். ஸோ திஸ் இஸ் ஆர் ப்ளஸ் ஆர் 2r. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2r இன்ட்டு 2 4r ப்ளஸ் πr பை 2. ஆர் காமன் எடுத்தால் ஆர் இன்ட்டு 4 ப்ளஸ் 5, ஆர் 1 கிலோமீட்டர், 4 ப்ளஸ் 3.4, ஸோ 3.57 கிலோமீட்டர். அவர் என்ன செஞ்சுருக்கார், சைக்கிள் ஓட்டுறவர், அவரோட பாதையுடைய தூரம் 3.57 கிலோமீட்டர். இதுக்கு அவர் 10 நிமிஷம் எடுத்துக்கிட்டார். ரைட், அதை மணியாக மாற்றினா 10 வகுத்தல் 60. ஸோ 3.57 டிவைடட் பை 10/60. ஸோ இதை நியூமரிக்கலாக சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் 21.42 கிலோமீட்டர் பெர் ஹவர். ஸோ இவ்வளோ தான் பிள்ளைங்களா. அப்போ என்னென்னா, முதல் பார்வைக்கு புரியாத மாதிரி தெரியக்கூடிய ப்ராப்ளம் எல்லாம் புரியாத ப்ராப்ளம் அல்ல, மிக எளிமையானது. நீங்கள் கரெக்டாக என்ன செய்யணும், நீங்கள் திங்க் பண்ணணும். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரிவிங்க. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.